பெருமையோடு பேசிய பெண்கள் தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்களிலே பங்கேற்று, அதுவும் நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அவர்களுக்கு அந்த தன்னம்பிக்கையை உருவாக்கி தந்தது இந்த சுய உதவி குழுக்கள். அமைச்சராக இருந்த பொழுது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த சுய உதவி குழுக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தன் கையாலேயே அந்த சுழல் நிதியை தந்தவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 31/3/21 அன்று நிலுவையில் இருந்த இந்த சுய உதவி குழுக்களுக்கான கடன் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 2018 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல கடன் உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மொத்தம் கிட்டத்தட்ட 11,000 கோடி, ஏறத்தாழ 11,000 கோடிக்கு கடன் வழங்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியிலே, சுய உதவி குழுக்களிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு. இத்தனை சாதனைகளை செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. 42% இந்தியாவிலேயே பெண்கள் உழைக்கக்கூடிய மாநிலம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்த பெருமை நமக்கு இருக்கிறது. ஒரு பெண் உழைக்க வேண்டும் என்றால், ஒரு பெண் வேலைக்கு போகணும்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு லேசா ஒரு பெண்ணை வேலைக்கு போக விட்டுட மாட்டாங்க. ஒரு பெண், நீயே வேலைக்கு போனோம், நாங்கள் சம்பாதிச்சு போடுறோம், உனக்கு எதுக்கு வேலை, நீ வீட்டில் பத்திரமா இரு அப்படின்னு நல்ல பூட்டி பத்திரமா வச்சுருவாங்க. ஆனால் அந்த பெண் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைக்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, வெளியூருக்கு போனால் பத்திரமா இருக்க முடியாது, வீடு இருக்காது, எங்கே தங்குவ? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய வகையிலே தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தோழி விடுதிகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த விடுதிகள் என்னுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலே ஒரு தோழி விடுதி தொடங்கப்பட்ட போது அங்கே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவரோடு பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, நான் 3 நாள் ஒரு ஆஃபீஸ் விஷயமா அலுவலகத்துக்கு ஒரு கூட்டத்திற்காக இங்கே வந்திருக்கிறேன், வேற எங்கேயும் தங்கினா வீட்டில் நீ பத்திரமா இருக்க முடியாது என்று அனுப்ப மாட்டார்கள். நான் இந்த விடுதியிலே வந்து தங்கும் பொழுது என்னுடைய அலுவலக வேலைக்காக நான் 3 நாள் தான் தங்க போகிறேன், ஆனால் நான் பாதுகாப்பாக உணர்கிறேன், எங்கள் வீட்லேயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர முடிகிறது. அதனால் அலுவலகத்தில் நீ பெண், நீ வெளியில் போக மாட்ட, ட்ராவல் பண்ண மாட்டீங்க, ஒரு மீட்டிங் வேறு ஊரில் நடக்குதுன்னா பெண்கள் போக மாட்டாங்கன்னு எங்களை பாரபட்சமாக நடத்த முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது, என்னுடைய வளர்ச்சி அதிகப்பட்டிருக்கிறது என்று பெருமையோடு சொல்லுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், காலை உணவு திட்டம் யாரும் போய் கேட்குறாங்க, எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க, பச்சை அறிக்கை கொடுங்க, என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. எந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றியாச்சு, முக்காவாசி. கொடுக்காத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதி இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகள் மதியம் வரை பசியோடு இருக்கக்கூடாது. ஒரு தாய் காலையில் எழுந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 2 மடங்கு வேலை குறையல. அவங்க தான் உணவு தயாரித்து அங்கே குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, வேலைக்கு போகிற கணவனுக்கு என்று எல்லாருக்கும் உணவை உருவாக்கி வைத்து விட்டு தானும் வேலைக்கு போகணும். ஏன்னா நம்ம ஆண்களுக்கு சமையல் சொல்லி தருவதில்லை, அந்த அவங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறது இல்லை இந்த சமூகத்தில்.
அதனால் அவங்க வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. பெண்கள் எல்லாருக்கான பொறுப்பையும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதே பெண் அந்த குழந்தை சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போச்சுன்னா அது மதிய உணவு வரை அந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கும் என்ற அந்த பதற்றத்தோடையே இருப்பாள். காலை உணவு தயாரிக்க வேண்டிய வேலை, அந்த குழந்தை சாப்பிட்டதா என்று பார்க்க வேண்டிய வேலை, சாப்பிடாமல் சென்று விட்டால் அந்த பதட்டம், இது அத்தனையையும் ஒரு தாயாக நின்று உணர்ந்து அந்த காலை உணவு திட்டத்தை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். அதனால் அந்த வேலைக்கு போகக்கூடிய அந்த குழந்தை பசி இல்லாமல் அங்கே படிக்கிறது. அதே நேரத்திலே அந்த தாய் பதட்டம் இல்லாமல் மதியம் வரை நிம்மதியாக பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பிடும், அது உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் என்ற அந்த நிம்மதியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய, அந்த சூழலை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இதெல்லாம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திடீர்னு இப்போ இனிமேலே எந்த காலகட்டத்திலையும் நாங்கள் பாஜகவோடு ஒட்டு இல்லை, உறவு இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் வந்தோன்னே மறுபடியும் ஸ்டிக்கர் ஓட்டிச்சு இல்லையா? அதனால் 4 வருஷமாக காணும். எடப்பாடியார் அவர்களே 4 ஆண்டுகளாக எங்கே இருந்தாருன்னு தெரியல. இப்போ திடீர்னு தேர்தல் வந்த உடனே அந்த பஸ்ஸுக்கு கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பேர்? அதனால் அந்த பேருந்தில் ஏறிக்கொண்டு வருகிறார். வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் 4 வருஷமாக ஆளை காணும், நாங்கள் என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியலன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆனால் கட்சியை நீங்கள் நல்லா நடத்துங்கன்னு நாங்கள் கவலையோடு சொல்கிறோம், அக்கறையோடு சொல்கிறோம். உங்கள் கட்சி அலுவலகத்தை டெல்லிக்கு மாற்றிட்டீங்களே கவலையோடு சொல்கிறோம். அதுக்கு அவர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்கார். எனக்கு அங்கே தான் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கன்னு. எனக்கு கட்டடம் அங்கே தான் இருக்குது, தெளிவாக தெரியும். கட்டடத்தையுமா டெல்லிக்கு எடுத்துகிட்டு போக முடியும்? முடிஞ்சால் எடுத்துகிட்டு போயிடுவீங்க பிரித்து. ஆனால் அலுவலகம் செயல்படுவது, கட்டளைகள் பிறப்பது டெல்லியில் இருந்து என்பதை நீங்களும் மறுக்க முடியாது, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்னதான் கர்ச்சீஃப் வச்சு முகத்தை மறைச்சு தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாலும் நீங்கள் என்று தெளிவாக தெரியுது, பட்டவர்த்தனமாக தெரிகிறது. உங்களுக்கே அவமானமாக இருக்கு. அலுவலகம் உண்மையாகவே அதிகாரம், அலுவலகம் இருக்கு, கட்டடம் இருக்கு, ஆனால் அலுவலகத்தின் அதிகாரம் டெல்லியின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. அவர் சொல்றாரு, நாங்க தான் அறிவாலயத்தையே காப்பாற்றினோம் என்று. அறிவாலயத்தை காப்பாற்ற யாரும் வர வேண்டியதில்லை, கழகத்தின் உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள், அவர்கள் காப்பாற்றிய அறிவாலயம் அது. அது மட்டும் இல்ல, திரு கபில் சிபல் அவர்களிடம் கேட்டு பாருங்கள், வழக்காடிய வழக்கறிஞர் அவர். ஒரு கட்சியை எப்படி நடத்தணும்னு திமுக கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவங்க வைத்திருக்கக்கூடிய டாட்டா, வைத்திருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் வைத்து கொண்டுதான் இதில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்று பெருமையாக தலைவர் கலைஞர் அவர்களிடம் கட்சியை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் அவர். அதனால நீங்க கம்பராமாயணத்தை யார் எழுதினார்ன்றதை மாத்திட்டீங்க இல்லையா? அது மாதிரி இதை மாற்ற முடியாது, இதை மாற்ற விடவும் மாட்டோம். அதனால் சரித்திரம் உங்களுக்கு மறந்து போயிருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அது என்றும் மறக்காது. அதனால் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகள் முக்கியமாக உணர்ந்திருக்கிறார்கள், யாரால் தங்களுடைய எதிர்காலம், தங்களுடைய பிள்ளைகளின் அடுத்த தலைமுறையின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும், வளமாக்கப்படும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் எது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓரணியிலே நிற்க தயாராகிவிட்டார்கள். அதனால
வெறும் கனவாக உங்களுடைய கனவுகள் முடியப் போகிறது. மறுபடியும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கும். நன்றி, வணக்கம்.